ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 433வது நாமா ஓம் ஸ்ரீ மத பாடல கண்டபுவே நமஹா ஓம் என்பதாம். களிப்பால் கன்னங்கள் சிவந்தவள், மயங்க வைக்கும் அம்பாளின் கண்ண அழகு. புரோல்லசத் வாலிகா மௌக்திகா ஸ்ரேணிகா சந்திரிகா மண்டலோத்பாசி லாவண்ய கண்டஸ்தல ன்யஸ்த கஸ்தூரிகா பத்ரரேகா சமுத்பூத சௌரபிய சம்பிராந்த பிருங்காங்கனா கீத சாந்திரி பவன் மந்திரதந்திரீஸ்வரே சுஸ்வரே பாஸ்வரே. காளிதாசனது சியாமலா தண்டகம் இது. கண்டம் என்னால் கன்னம், கழுத்து பகுதி இவற்றையும் குறிக்கும். முத்துக்கள் குளிர்ச்சியையும் வெண்மையும் கொண்ட அந்த தோடுகளை அணிந்திருக்கிறாள் அம்பாள். புரோல்லசத் வாலிகா, தோடுகள். வாலிகா எனில் தோடுகள் பளபளக்கின்றன. மௌக்திகா ஸ்ரேணிகா, வரிசையான முத்துக்களால். சந்திரிகா மண்டலோத்பாசி, சந்திரனின் குளிர்ச்சி வெண்மை ஆகியவையோடு ஒப்பிடலாம் இந்த முத்துக்களை. அத்தோடுகளின் ஒளி லாவண்ய கண்டஸ்தல மிருதுவான கன்னங்களில் விழுகிறதாம். அங்கு ஏற்கனவே கஸ்தூரியால் தீட்டப்பெற்ற லாவண்ய கண்டஸ்தல ன்யஸ்த கஸ்தூரிகா, ரோஜா பூக்கள் ரோஜாவைப் போல சிவந்த கன்னம், அதில் கஸ்தூரியால் சிவந்த ரோஜா மலர் சித்திரம் தீட்டப்பெற்றுள்ளது. கண்டத்தில் கஸ்தூரி. மந்திர மாத்ருகா புஷ்பமாலா ஸ்தவத்தில் வருவது போல கழுத்து பிரதேசம் முழுக்க கஸ்தூரியால் அலங்காரம். கண்டாப்ஜம் மிருகநாபி பங்கம் அமலம் தொத் பிரீத்தையே கல்பதாம் என்று மந்திர மாத்ருகா ஸ்தவம் கூறும். காளிதாசர் மிக அழகாக மேலும் வர்ணிக்கிறார். சமுத்பூத சௌரபியா, மிகவும் வாசனை. அதனால் வண்டுகள் கவரப்பெற்று பிருங்காங்கனா அம்பாளை சுற்றி சுற்றி வலம் வருகின்றனவாம். அதன் ரீங்காரத்தை ஸ்ருதியாக கொண்டு வீணையை மடியில் வைத்து பாடிக்கொண்டே இசைக்கிறாளாம் அம்பாள். இதுதான் மத பாடல கண்டபுவே நமஹா என்னும் நாமாவின் பொருள். பாட்டுக்கள் சிவலீலையை வர்ணிக்கும். அவளது கண்களோ எப்பொழுதும் என்றென்றும் அடியவர்களைத்தான் சுற்றி சுற்றி வரும். அருளை பொழிய குரு பட்டமாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.